ஓகே, நாம் அனைவருமே கரங்களை வைத்து ஜெபிக்கலாம் வசனத்தின் மேல. பரலோக பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நேரத்திலும் ஐயா, இந்த வார்த்தைகள் மூலமாக எங்களோடு கூட பேசுங்க, எங்களை உடைங்க, எங்களை உருவாக்குங்க, எங்களை வழி நடத்துங்க. எஸ் சுவாமி, உம்முடைய கிருபையை நாங்கள் பார்க்க எங்களுக்கு உதவி செய்யுங்க, என்னையும் மறைத்து கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு நன்றி, கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி. கண்டிப்பாக நம்ம ஒவ்வொரு முறையும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க வரும்போது அது நம்ம என்ன காட்டுகிறது? ஆண்டவர் மேல இருக்கிற நம்பிக்கையை காட்டுதா, இல்ல கர்த்தர் மேல இருக்கிற கர்த்தர் எனக்கு எல்லாத்தையும் செய்வார் என்ற நம்பிக்கையை காட்டுதா, இல்ல பாஸ்டர் பார்த்துருவாங்க கேட்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த அந்த ஒரு அவிசுவாசமா? எந்த நோக்கத்தோடு நம்ம ஆண்டவருடைய பாதப்படியில வருகிறோம்? ஆண்டவருடைய பாதப்படியில நம்ம வருகிறோம்னாக்கா, அவர் எப்பொழுதுமே ஆண்டவர் நான் நம்புவேன், எனக்கு ஏதோ ஒரு வார்த்தை வச்சிருக்கிறார், எனக்கு என்ன உற்சாகப்பட்ட ஏதோ ஒரு வார்த்தையை வைத்திருக்கிறார். ஸோ நம்ம எப்படி எடுத்துக்கொள்கிறோம்? ஒவ்வொரு வார்த்தையும் பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக அந்த வார்த்தைகள் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும், நம்மளுக்கு எச்சரிக்கை கொடுக்கும், நமக்கு அந்த வார்த்தைகள் வழி நடத்துற வார்த்தைகளா இருக்கும், அந்த வார்த்தைகள் நம்மளை யோசிக்க வைக்கும். இப்படிதான் கர்த்தர் நம்மோடு கூட ஆவியானவர் பேசுவார். ஸோ இன்னைக்கு காலையில நான் எடுத்துக்கொண்ட ஒரு டாபிக்கை பார்த்தீங்கன்னாக்கா, நான் இதை 2-3 நாளாகவே யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். ஒரு வாரமாகவே நான் இதற்காக ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தேன். ஸோ கர்த்தர் ஏன்னா எப்பொழுதும் உற்சாகப்படுத்துறது ரொம்ப நல்லது. நான் எப்பவுமே யோசிப்பேன், எந்த பிள்ளைகளையோ எந்த குடும்பத்தையோ அப்படியே நம்ம விட்டுறக்கூடாது. நமக்கு கண் முன்னாடி இருக்கிறாங்கனாக்கா அவங்களோடு கூட பேசணும், அவங்களோடு கூட ஜெபிக்கணும், அவங்களுக்கு உற்சாகப்படுத்தணும். இப்படித்தான் என் மைண்டு ஓடிட்டே இருக்கும். ஈஸியாவே கர்த்தர் எனக்கு நிறைய காரியங்களை வெளிப்படுத்த வல்லவரா இருக்கார். ஸோ இன்னைக்கு ப்ரிப்பேர்டா இருங்க, மைண்டுக்குள்ள நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கங்க. நீங்க கவனிக்கணும், ஏத்துக்கணும், செய்யணும். ஆமென். என்ன பண்ணணும்? இந்த 3 தான் நீங்க இன்னைக்கு பண்ணணும். இது இல்லைனாக்கா எனக்கு முன்னவே நான் உங்களெல்லாம் இதை சொல்லி நான் உங்களை ஒப்பு கொடுக்கலாம் வச்சிருக்கிறேன், நிறைய முறைவே ஒப்பு கொடுக்க வச்சிருக்கிறேன். ஆனா இன்னைக்கு இதை செய்யலைனாக்கா நான் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆண்டவரே, இதெல்லாம் செய்யலைனாக்கா அவங்களுக்கு கொஞ்சம் நீங்க யாருன்னு காட்டுங்க அப்படின்ட்டு. ஓகேவா? ஸோ இன்னைக்கு நம்ம நல்லா ஜெபிக்கலாம், நல்லா கேட்டுக்கலாம் ஆண்டவர்கிட்ட. எடுத்த டாபிக்கை பார்த்தீங்கன்னாக்கா ஜீல் ஃபார் காட். ஆமென், ஆமென். ஜீல் ஃபார் காட். ஆண்டவர் மேல நம்மளுக்கு ஒரு பக்தி வைராக்கியம் வேணும். அதனால்தான் நான் இந்த 4வது சங்கீதத்தை படிக்க வச்சேன். பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார். ஸோ ஏன் சர்ச்சுக்கு போகணும்? ஏன் பைபிளை வாசிக்கணும்? ஏன் ஜெபிக்கணும்? இந்த கேள்வி கேட்கலாம்ல நம்ம எல்லாருமே. எதுக்காக நான் ஜெபிக்கணும்? எதுக்காக பைபிள் வாசிக்கணும்? எதுக்காக நான் சர்ச்சுக்கு போகணும்? என்ன சொல்றீங்க நீங்களாம்? எப்படி? ஓகே, ஓகே, ஓகே. இன்னொன்னு அந்த 2 பாயிண்ட் கூட நான் இன்னொன்னையும் சேர்த்துக்கிறேன். ஒரு சடங்காச்சாரம் மாதிரி, ஒரு சடங்கு. ஒரு சடங்கு. இதை செஞ்சிடணும், இந்த விளக்கேத்திடணும், இதை கர்த்தருக்கு கொண்டு போய் கொடுத்துடணும், இதை நம்ம போய் நின்னுறணும். அங்க சில கோயில் கிறிஸ்தவங்களை பாத்துக்கிறீங்கல்ல, எப்படி முன்னாடி போய் நின்னுட்டா, முன்னாடி போய் எல்லாத்தையும் செஞ்சுட்டா எல்லாமே ஆயிடும். அது ஒரு சடங்கு. ஸோ சடங்கு மாதிரி நம்ம ஆண்டவர்கிட்ட வரவே கூடாது. கர்த்தர் அடிச்சிடுவாரு, கர்த்தர் என்ன கண்ணை குத்திடுவாரு, கர்த்தர் எனக்கு ஏதோ செய்ய மாட்டாரு, இந்த ஒரு எண்ணத்துக்குள்ள நம்ம ஆண்டவர்கிட்ட வரோம்னாக்கா நீங்க பார்க்கலாம். நான் பேச போற நிறைய வார்த்தைகள்ல பேசலாம். நான் இந்த ஒரு வாரம் ஃபுல்லாவே நான் நல்லா உட்காந்து ஜெபிக்க ஆரம்பிச்சேன். ஒருத்தர் பேரை சொல்லி ஜெபிக்க ஆரம்பிச்சேன். அநேகருக்காக ஜெபிக்கும் போது கண்டிப்பாக இந்த வார்த்தையை திரும்ப திரும்ப போட்டுக்கிட்டே இருக்கணும் தான் கர்த்தர் எனக்கு சொல்றாரு. 69 சங்கீதம் எடுத்துக்கொள்வோம். 69 சங்கீதம், அதுல பாத்தீங்கன்னாக்கா 9வது வசனம், உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது. ஆமென். உம்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தனைகள் என் மேல் விழுந்தது. அப்படியே எடுத்துக்கொள்வோம். யோவான் 2வது அதிகாரம் 17வது வசனம். யோவான் அப்படியே அந்த வசனத்தை எப்படின்னாக்கா 2வது அதிகாரம் 17வது வசனம். ஆண்டவர் அங்க ஆலயத்துக்கு போறாரு. அங்க பாத்தீங்கன்னாக்கா புறா விற்கிறவர்களை நோக்கி, அந்த வியாபாரம் பண்றவங்களை எல்லாம் பார்த்து, என் பிதாவின் வீட்டை வியாபார வீடாக்காதீர்கள்,
ஏன்னா நிறைய நேரங்களில நம்ம எந்த சிந்தையோடு போறோம் ஆலயத்துக்கு, ஒரு வியாபார வீடாக்குறதுக்கா, இல்ல நான் எந்த சிந்தையோடு நான் ஆலயத்துக்கு போறேன்? எல்லாருமே கவனிங்க. செல்போன் எல்லாம் தூக்கி ஓரமா வச்சுட்டு எல்லாருமே நல்லா கவனிங்க. ஏன்னா இந்த இடத்துல ஆண்டவர் அங்க பாருங்க, அந்த 17வது வசனத்துல, அப்போது உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது. எப்படி? உம்முடைய வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம் என்ன? யார் சொல்றா இது? இயேசு கிறிஸ்து சொல்றாரு, பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று எழுதியிருக்கிறதை அவருடைய சீஷர்கள் நினைவு கூர்ந்தார்கள். அந்த சீஷர்கள் நினைவு கூர்றாங்க. அந்த பக்தி வைராக்கியம் ஆண்டவருக்குள்ள இருந்ததுனாலதான் அன்னைக்கு அவர் சொல்றாரு, அந்த புறா விற்கிறவங்களை, வியாபாரம் பண்றவங்களை, ஆலயத்துல எல்லா இஷ்டத்துக்கு பண்ணவங்களை பார்த்து சொல்றாரு, உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்ததுன்றார். அந்த பக்தி வைராக்கியம் அவருக்குள்ள இருந்ததுனாலதான் போய் கேள்வி கேட்க முடிஞ்சது. ஒரு பக்தி வைராக்கியம் என்னை எப்படி கொண்டு போய் நடத்தும்? நம்ம பைபிள் எடுத்து பார்த்துட்டு ஒரு 10 வசனம் வாசித்துட்டா நான் ரொம்ப பக்தியா இருக்கிறேன் நினைக்கிறவங்க இந்த நாட்கள்ல இருக்கிறாங்க. ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணாங்கனாக்கா நான் பக்தியா இருக்கிறேன் நினைக்கிறவங்க இருக்கிறாங்க. தயவு செய்து கிறிஸ்தவர்களா இருக்கிறோம்னாக்கா, ஞானஸ்தானம் பெற்றுட்டு இருக்கிறோம்னாக்கா, ஆண்டவரை வழிபடுறோம், இயேசு கிறிஸ்துவ வழிபடுறோம்னாக்கா, எனக்குள்ள இருக்கிற பக்தி வைராக்கியம் என்னை எப்படி கொண்டு போய் நிறுத்தும், என்னை எப்படி கொண்டு போகும் முன்னாடி, அதுதான் முக்கியம். அந்த பக்தி வைராக்கியம் யாரும் ஊட்டிக்கிட்டே இருக்க மாட்டாங்க. புரியுதா? சோ நல்லா கவனிச்சுக்கங்க. அதனால ஆவிக்குரிய முதலாவது பாத்தீங்கன்னாக்கா, இந்த பக்தி வைராக்கியம் எனக்குள்ள இருக்கணும்னாக்கா, அதாவது பக்தி எல்லாருக்கும் இருக்குது. எல்லாருக்குள்ள ஒரு பக்தி இருக்குது. என்ன? எல்லாருக்குள்ள நீங்க எந்த ரிலிஜனா எடுத்துக்கோங்க, எல்லாருக்குள்ள ஒரு பக்தி இருக்குது. அந்த வைராக்கியன்றதுதான், பக்தி வைராக்கியன்றதுதான் வேற. அது உங்களை வித்தியாசமா வழி நடத்தும். பக்தியா எல்லாரும் இருந்துடலாம், யார் வேணா இருந்துடலாம். ஆலயத்துக்கு போங்க, டெம்பிளுக்கு போங்க, நிறைய பேர் பக்தியா இருக்கிறாங்க, சுத்தி சுத்தி வராங்க, எங்கெங்கயோ போறாங்க, ஏதோ அவங்களுக்குள்ள இருக்கிற பக்தி அது. ஆனா வைராக்கியன்றது யாருக்காக நான் வைராக்கியம்? எந்த கடவுளுக்காக நான் வைராக்கியம்? எப்படிப்பட்ட தேவனுக்காக நான் வைராக்கியமா இருக்கிறேன்? அந்த வைராக்கியத்தை தான் கர்த்தர் நம்ம கிட்ட பாக்குறாரு. ஏன்னா நம்ம தேவன் வித்தியாசமானவர். அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். அதை பெற்றுக்கொள்ள தெரியாம அந்த வைராக்கியத்தை விட்டு பக்தியா மட்டும் இருந்துக்கணும்னு நம்ம யோசிக்கிறோம். ஏன்னாக்கா எங்க அம்மா கத்து கொடுத்தாங்க சர்ச்சுக்கு போறதுக்கு, எங்க அப்பா கத்து கொடுத்தாங்க பைபிளை வாசிக்க, எங்க அப்பா ஜபம் பண்ண கத்து கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கதையை சொல்லுவோம். நாங்கெல்லாம் பக்தி அப்படின்னு, நாங்கெல்லாம் பக்தி. ஒரு மியூசிக் போட்டு வீட்டுக்குள்ள ஒரு பாட்டை பாடிட்டா நாங்கெல்லாம் பக்தியா இருக்கிறோம். அந்த பக்தி வைராக்கியத்தை தான் கர்த்தர் கேட்கிறாரு. அங்க அதை தான் பேசுறாரு ஆண்டவர். அந்த ஆலயத்துல போயிட்டு அவர் சொல்றாரு, உங்களுடைய வீட்டை குறித்தான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்ததுன்றாரு. சோ முதலாவது நம்ம பார்க்கலாம், ஆவிக்குரிய வளர்ச்சி. என்னுடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய வளர்ச்சி இருக்கணும். பக்தி வைராக்கியம் எனக்குள்ள இருக்குதுனாக்கா அந்த ஆவிக்குரிய வளர்ச்சி எனக்குள்ள இருக்கணும். 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் நம்ம எடுத்துக்கொள்வோம். 1 தீமோத்தேயு ரொம்ப ஒரு அழகான வசனங்களை பார்க்கும்போது இன்னைக்கு எனக்கே ரொம்ப உற்சாகமா இருந்தது. ஆண்டவரே, இப்படிப்பட்ட வார்த்தைகளை நீர் எங்களுக்கு காட்டினதுக்காக நன்றி. சோ 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 7ல இருந்து நம்ம பார்க்கலாம். 7ல இருந்து, சீர்கேடும் கிழவிகள் பேச்சுமா இருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு. ஆமென். சீர்கேடும் கிழவிகள் பேச்சுமா இருக்கிற கட்டுக்கதைகள் சும்மா உட்கார வச்சு என்ன பண்ணுவோம்? நம்ம பக்தின்றத மற்றவங்களுக்கு காட்டின்னு இருக்கிறது. நம்ம பக்தின்றத நம்மளுக்கு பக்தி வைராக்கியம், மேல இருக்கிற அபிஷேகம், நான் எப்பவுமே சொல்லுவேன், மேல இருக்கிற அனாயிண்டிங் மற்றவங்களை அட்ராக்ட் பண்றது மட்டும் இல்ல, அட்டாக்கும் பண்ணணும். நீ சொல்லி கிடையாது, நீ செஞ்சு கிடையாது, நீ நான் இப்படி இருக்கிறேன் அப்படி கிடையாது. நீ பேசுற பேச்சுகள், நீ ஜபிக்கிற ஒருத்தருடைய ஜபத்துல இருந்தே அவங்க பக்தி வைராக்கியத்துக்குள்ள இருக்கிறாங்களான்றத கண்டுபிடிச்சிடலாம். அவங்க ஜபத்துல இருந்து கண்டுபிடிக்கலாம், அவங்களுடைய ஆட்டிடியூட்ல இருந்து கண்டுபிடிக்கலாம், அவங்களுடைய ஆக்ஷன்ல இருந்து கண்டுபிடிக்கலாம். சோ சீர்கேடும் கிழவிகள் பேச்சுமா இருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி, கட்டுக்கதை தான் இன்னைக்கு எல்லாரும் கட்டுக்கதை எல்லாரும் பேசிட்டு கிடப்போம்னா என்ன கட்டுக்கதை? அவங்கள பத்தி பேசி, இவங்களை பத்தி பேசி, அவங்க எப்படி இருக்கிறாங்க, இவங்க எப்படி இருக்கிறாங்க, இவங்க பாரு என்ன பக்தியில இருக்கிறாங்க, அவங்க பாரு என்ன பக்தியில இருக்கிறாங்க, நீ என்ன பக்தியில இருக்கிறன்றத கர்த்தர் கேட்கிற. வேற ஒண்ணும் இல்லை. யார் பக்தியை பத்தி நம்ம பார்க்க வேண்டாம். அவங்க பக்தியை அவங்கவுங்க கர்த்தருக்கு தெரியும். ஏன்னா கர்த்தர் வெளி தோற்றத்தை பார்க்கல, நம்மளுடைய உள்ளத்தை தெரிஞ்ச தேவனா இருக்கிறாரு. இதை சொல்லிக்கிட்டு ஓட்டுறவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. கர்த்தர் என் உள்ளத்தை தான் பாக்குறாரு, ஆனா பக்தி வைராக்கி அங்க இருக்காது. ஆல்ரைட், இதை சொல்லிக்கிட்டு நேரம் கடத்தி ஓட்டுறவங்களும் இருக்கிறாங்க. நான் எங்க போனாலும் ஐ வாண்ட் டு அட்டாக் சம்திங்.
ஐ வாண்டட் டு சே சம்திங். இதுல ஏன் நமக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம்? நான் எழும்பல. எத்தனை பேர் இன்னைக்கு காலையில பைபிள் வாசித்துட்டு 1 மணி நேரமாவது ஜெபம் பண்ணிட்டு ஆண்டோடைய பிரசன்னத்துல உட்காந்துட்டு வரீங்க? இதை டெய்லி கேட்டா எப்படி இருக்கும்? நான் கேட்கறதோட இயேசு கிறிஸ்து உங்ககிட்ட வந்து கேட்டா எப்படி இருக்கும்? ஏன்னா நம்ம எங்க போய் விழுந்து கிடக்கிறோம்னாக்கா, சீர்கேடும் கிழமைகள் பேச்சுகளுக்கும் நம்ம விழுந்து போய் கிடக்கிறோம். அந்த கட்டுக்கதைகளுக்கு நம்ம விழுந்து போய் கிடக்கிறதுனால கர்த்தர் ஆவியானவர் பேசும்போது எல்லாருக்கும் பேசுவாரு, ஒருத்தருக்கு மட்டும் பேச மாட்டாரு இந்த வார்த்தையை. ஏன்னா இப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசணும்ன்றத கர்த்தர் உணர்த்தும் போது கண்டிப்பாக நான் எங்கேயும் தூரமா இருக்கிறேன். ஏன் எனக்குள்ள அந்த பக்தி வைராக்கியம் வரல? பக்தி இருக்குது, நான் சொல்ல மாட்டேன் பக்தி இல்லைன்னு சொல்ல மாட்டேன். எல்லாருக்குள்ள ஒரு பக்தி இருக்குது. ஏன் அந்த பக்தி வைராக்கியம் எனக்குள்ள இல்ல? அந்த பக்தி வைராக்கியம் இருந்திருந்தா யோசுவாவை போல சூரியனை நில்லுன்னா நிற்கும், கடுகளவு விசுவாசம் தான் மலையை பார்த்து பேர்ந்து போன்னு சொன்னா பேர்ந்து போகும், அந்த அந்த குருடனை பார்த்து உனக்கு கண் பார்வை கிடைச்சதுன்னா கிடைச்சு போகும். பல அற்புதங்களை கர்த்தரால செய்ய முடியும் நம்மளுக்கு பக்தி வைராக்கியங்கள் இருக்கும் போது. சோ இங்க 8வது வசனம், சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது, தெய்வ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளவைகதா ஆகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. இந்த வசனத்தை நான் படிச்சு 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 பல முறைகள் படிச்சாலும் இன்னைக்கு படிக்கும் போது படிச்சுக்கிட்டே இருக்கிறேன் ஆண்டவரே, நான் இதை படிச்சுக்கிட்டே இருக்கிறேன். வாட் டஸ் இட் மீன்? இது என்ன சொல்லுது? சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. நம்ம சரீர முயற்சி என்ன பண்றோம்? சரீர முயற்சிக்காக நம்மளே வளர்ந்துடுறோமா? நம்மளே நல்ல எஃப்டி ஆயிடுறோமா? நம்மளே பலவான்கள் ஆயிடுறோமா? நம்ம என்ன பண்றோம்? சரீர முயற்சிக்காக சாப்பிட்றோமா? நல்லா சாப்பிட்றோமா? அப்புறம் என்ன பண்றோம்? சாப்பிட்டதை கரைக்கிறதுக்கு என்ன பண்றோம்? எக்ஸசைஸா? 10,000 ரூபாய் 20,000 ரூபாய் கொடுத்து எங்க ட்ரெயினியை வேற வச்சுக்கிட்டு என் உடம்ப குறைச்சிட்டு போயிட்டு வந்து தின்ன வேண்டியது, சாப்பிட வேண்டியது, நல்லா சாப்பிடும். சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. இதுக்கு இவ்வளோ ட்ரை பண்றோமே, இவ்வளோ ட்ரை போயிட்டு ஜிம்ல என் பாடி இங்க இருக்கணும், கட்டுக்கட்டா இருக்கணும், இங்க ஒரு கட்டு இருக்கணும், இங்க ஒரு கட்டு இருக்கணும், இங்க ஒரு கட்டு இருக்கணும், இங்க ஒரு கட்டு இருக்கணும். எத்தனை கட்டு? 6 பேக் 4 பேக் எல்லா பேக்கையும் பண்ணிக்கிட்டு என்ன அற்ப. அது என்ன சொல்லுது? உன்னுடைய ஜிம்மை பத்தி என்ன சொல்லுது? நம்ம சாப்பாடு கூட பேசுவோம், ஜிம்மை பத்தி என்ன சொல்லுது? சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. என்ன அற்ப பிரயோஜனம் உள்ளது? ஏதோ ஒரு 2 வாக்கிங் போயிட்டு வந்து கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணா கூட பரவாயில்ல, நான் சாப்பிட்டதெல்லாம் கரைக்கணும். ரோட்ல பாத்தீங்களா? யார் நடக்கிறா ரோட்ல? சாப்பிடாதவங்கள நடந்துட்டு இருக்கிறாங்க இல்ல? யார் நடக்கிறா ரோட்ல? பாத்துக்கிறீங்களா? அவங்க ஷூவை பாத்துக்கிறீங்களா? அவங்க பனியன்னு, அவங்க டிஷர்ட், அவங்களுடைய காஸ்டியூம்ஸ் எல்லாம் பாத்துக்கிறீங்களா? அதை வேற போட்டுக்கின்னு நான் பாருங்க எவ்வளவு ரிச்சு, நான் நல்லா சாப்பிட்றேன், நான் சாப்பிட்றதுனால தான் இன்னைக்கு ரோட்ல பாருங்க எப்படி நடந்துக்கின்னு போறேன், இன்னைக்கு வாக்கிங் போயிட்டு கரைக்கிறேன் நானுன்ட்டு பண்றாங்களா இல்லையா? அது அவங்களுக்கு தெரியுதா? இதான் சரீர முயற்சி. இந்த சரீர முயற்சி எவ்வளோ நம்ம பாடுபட்டு அற்ப பிரயோஜனம் உள்ளது. இந்த சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. ஹோட்டல்ல பார்த்தா உடனே நம்மளுக்கு என்ன ஆகும்? வாய் வரும். ஏன்? இன்ஸ்டாகிராம்ல எதனா ஒரு புது ஹோட்டல்ல கிடைக்கட்டுமே, உடனே என்ன பண்ணுவோம்? கண்டிப்பா இதுக்கு போயே ஆகணும். சம்டைம்ஸ் நானே பார்த்துட்டு எனக்கு ஆசையாயிடும், அங்க போய் சாப்பிட்டு பார்க்கலாம், இவ்வளவு ருசியா காட்டுறாங்களே அப்படின்ட்டு. அந்த மாதிரி சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. தெய்வ பக்தி ஆனதோ இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளவதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. எது? தேவ பக்தி நித்தியமானது, ஜீவனுக்கானது, ஜீவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது, எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. நம்ம நிறைய நேரங்களில நினைத்துக் கொள்கிற லைஃப் என்ன தெரியுமா? இந்த அளவுக்கு பக்தியா இருந்தா போதும், இந்த ஏஜுக்கு இந்த அளவுக்கு பக்தி போதும். நான் 17 வயசுல அப்படி நினைக்கவே இல்லை. என் பக்தி வைராக்கியம் பாஷை தெரியாம என்னை தூக்கி கொண்டு போய் எங்க வச்சுச்சுனாக்கா, வட இந்தியால மிஷினரியா கொண்டு போய் வச்சுச்சு. சோ இந்த பக்தி வைராக்கியம் எனக்குள்ள இருந்ததுனாலதான் நான் ஒரே ஒரு வார்த்தை கேட்கிறேன். நீ பக்தி வைராக்கியமா இருக்கிறனாக்கா உன் கூட வருகிறவர் வித்தியாசமானவரா இருப்பாரு, உனக்காக செய்கிறவர் வித்தியாசமானவரா இருப்பாரு. உன்னை தூக்கி வச்சு வந்து பெருசா நீதான் கிரேட்டு, நீதான் அந்த மாதிரி தேவன் கிடையாது. அவர் அப்படிப்பட்டவரே கிடையாது. நீ பக்தி வைராக்கியமா இருந்து ஆண்டவர்கிட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. நீங்க சும்மானா உழைச்சு நான் இப்படி சாதிக்கிறேன் பாரு, அப்படி சாதிக்கிறேன், அது பக்தி வைராக்கியமே கிடையாது. பிரியமானவர்களே, சரீர முயற்சி. So God is more interested in our spiritual growth.
God is more interested in our spiritual goal. நீ ஜிம்முக்கு போறதுனால காடுக்கு என்ன பிரயோஜனம்? பரவாயில்ல, நல்லா நல்லா ஆயிட்டு வருவ, நீ யார் மாதிரி வருவ? கிதியோன் மாதிரி வந்துருவ, சிம்சோன் மாதிரி வந்துருவ, ஆனா அதனால நீ சூப்பரா போ, ஜிம்முலே இரு, அப்ப பாரு அப்படின்னு சொன்னாரா கர்த்தர்? எங்கேயுமே சொல்ல. அற்ப முயற்சிகள், அதெல்லாம் சரீர முயற்சிகள், அற்பமானவைகள். சோ இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றது ஸ்பிரிச்சுவல் growth அண்ட் ஃபியர் ஆஃப் காட். ஃபியர் ஆஃப் காட். அந்த 9வது வசனம் பாருங்க. இந்த வார்த்தைகள் உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமா இருக்கிறது. ஏன் பவுல் அடிகளார் பேசும்போது தப்பே பண்ண மாட்டார். ஒரு இடத்துல அதுக்கு முன்னாடி வார்த்தைகள் எப்படி சொல்லிட்டு, இந்த வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமா இருக்கிறது. சோ உனக்கு ஒரு அங்கீகரிப்பு வேணுமா? நீங்க பக்தி வைராக்கியத்துல இருந்தாதான் உனக்குள்ள அங்கீகரிப்பை கர்த்தரால கொடுக்க முடியும். நான் அனுபவிச்சு பேசுறேன். கண்டிப்பா நான் சொல்றேன். பல கண்ட்ரீஸ்ல நான் காலை வச்சு போயிருந்தாலும் ஒவ்வொரு கண்ட்ரியிலும் நான் சொல்லுவேன், ஆண்டவரே இவ்வளவு அழகா படைச்சு இவ்வளவு அழகா வச்சிருக்கிறீங்க ஒவ்வொரு கண்ட்ரியும். இங்க முழங்கால் போட்டு ஜெபிக்கிறதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஆண்டவரே. எங்க போனாலும் ஒரு முழங்கால் போட்டு ஜோம் பண்ணிட்டு வருவேன் அந்த கண்ட்ரிக்காக. எந்த ஏர்போர்ட்ல நான் விட்டுட்டு வரணும் அந்த ஏர்போர்ட்ல ஜோம் பண்ணிட்டு வருவேன். அந்த ஏர்போர்ட்ல ஆண்டவரே எல்லாரும் இந்த ஊர்ல இருக்கிறவங்களா அவங்க ஏத்துக்கணும் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு. சோ இந்த பக்தி வைராக்கியம் எனக்குள்ள வேணும். நான் ஜோபிக்கணும். இல்ல கர்த்தர் என்ன கூட்டு போனாரு, நான் தான் சூப்பரா போயிட்டு வரேன், லண்டன் போயிட்டு வந்தேன், ஜெர்மனி போயிட்டு வந்தேன், யூகே போயிட்டு வந்தேன், அமெரிக்கா போயிட்டு வந்தேன், கனடா போயிட்டு வந்தேன்னு சொல்றதை விட, ஆண்டவரே இந்த பக்தி வைராக்கியத்துக்குள்ள நான் இருக்கும் போது இந்த வார்த்தை உண்மையும் எனக்கு என்ன கொடுக்குதான்? அங்கீகரிப்புக்கு பாத்திரமா இருக்கிறது. சோ நான் கேட்கிறேன், இவ்வளத்தையும் நம்ம படிச்சுட்டு என்ன எனக்கு தடையா இருக்குது? என்னுடைய பக்தி வைராக்கியத்துக்கு என்ன தடை? நான் சோம்பேறிதான தடையா இருக்குதா? இல்ல நான் ஜஸ்ட் பக்தியா இருந்த போதும் என்ற நினைப்பு எனக்கு தடையா இருக்குதா? இல்ல இவ்வளவு வேணான்னு சொல்லி தடையா இருக்குதா? நான் ஒண்ணு சொல்லிட்டேன், உனக்கு பக்தி இருந்தா யூ ஆர் ஓகே. உனக்கு பக்தி வைராக்கியம் இல்லைனாக்கா ஏதோ ஒரு சாபம்னு சொல்லுவேன் நான். ஒத்துக்கிறீங்களா? அது ஒரு சாபம். பாருங்க, ஜஸ்ட் கோ பேக் ட்ரேஸ். எப்படி இருக்குது? அந்த சாபத்தை எங்க புடிச்சிட்டு வந்திருக்கிறீங்க? எனக்கு அது தேவையில்லை. நான் இன்னைக்கும் ஜபிக்கிற ஜபம் ஆண்டவரே என் பிள்ளைங்க மட்டும் இல்ல, என் சந்ததியே உமக்காக கொடுத்துட்டேன். நீங்க எப்படி யூஸ் பண்ணுவீங்கன்னு தெரியாது, என்ன பண்ணுவீங்க தெரியாது. எனக்கு அவங்க ஆண்டவரே நல்லா உமக்காக உழைக்கணும். எஸ் சுவாமி, உமக்காக உமை பத்தி பேசணும் ஆண்டவரே. நான் அப்படிதான் கேட்பேன். ஒருவேளை பேர பிள்ளைங்க வராங்கனாக்கா அவங்களை சொல்லுவேன், எங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட்ஸை கொடுங்க ஆண்டவரே, எங்களுக்கு நல்ல தீர்க்கதரிசி எங்க குடும்பத்துக்கு வேணும் ஆண்டவரே. ஏன்னா அவர் சொல்லிக்கிறாரு, உன் சந்ததியின் மேல நான் ஆவியை ஊற்றுவேன், உன் சந்ததியின் மேல நான் ஆவியை ஊற்றுவேன்னு சொல்லியிருக்கிறாரு. எனக்கு ஒரு பெரிய ஆண்டவரே ராஜ்யத்தை ஆளுகிற ஆட்களை எனக்கு தாங்கன்னு கேட்கல. தீர்க்கதரிசிகள் இந்த உலகத்துக்கு தேவை ஆண்டவரே. அந்த தீர்க்கதரிசிகளை எனக்கு அனுப்பி வைங்க சுவாமி, என் குடும்பத்துல வேணும் ஆண்டவரை சொல்லி நான் கேட்பேன். பிரியமானவர்களே, தயவு செய்து சும்மா எடுத்துக்காதீங்க. இன்னைக்கு ஏதோ நம்ம மதியானம் வந்திருக்கிறோம், உட்காந்துட்டு இருக்கிறோம், ஆத்தியை கேட்டுட்டு இருக்கிறோம். இல்ல, கர்த்தர் உனக்குள்ள தேடுறது பக்தி வைராக்கியத்தை தான் தேடுறாரு. பக்தியை தேடல கர்த்தர், உனக்குள்ள ஒரு பக்தி வைராக்கியத்தை தேடுறாரு. அந்த பக்தி வைராக்கியத்தை நான் எப்படி டெவலப் பண்ண முடியும்? ஒன்னொன்னுத்தையும் டெவலப் பண்ணும். என்னுடைய ஸ்டடீஸை டெவலப் பண்ணும், என்னுடைய பிசினஸை டெவலப் பண்ணணும், என்னுடைய கெரியரை டெவலப் பண்ணணும், என்னுடைய படிப்பை டெவலப் பண்ணணும். பட் how about your spiritual life? உங்க ஆவிக்குரிய ஜீவத்தை எப்படி நீங்க டெவலப் பண்ண போறீங்க? அதை யோசிங்களேன். அது உங்களுக்குள்ள இருந்தாலக்கா அந்த உயர்வுகள் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா தேடிக்கிட்டு வரும். சோ இதை நான் கண்டிப்பா சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா ஆவிக்குரிய வளர்ச்சியை பார்த்தோம். 2வது செயலிலே உள்ள பக்தி. நம்ம செயலில் 2 பேதுரு 1வது அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். 2 பேதுரு 1வது அதிகாரம் 5, 6. சீக்கிரமா குயிக்கா எல்லாம் கவனிங்க. சிலருக்குலாம் இந்த பக்தியை பத்தி பேசும்போது, என்ன பாஸ்டர் இன்னும் ஒரு தடவை அப்படியே விட்டுருங்க, பரவாயில்ல, இப்படியே போயிட்டு நாங்க போறோம், அப்புறமா பக்தி ஆயிக்கிறோம் அப்படின்றீங்க. இல்ல, நீ எங்கேயோ போய் உழப்போற. அதுக்குதான் இந்த பக்தி வைராக்கியத்தை பத்தி நான் பேசிட்டு இருக்கிறேன். 2 பேதுரு 1வது அதிகாரம் 5வது வசனம். இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோடு தைரியத்தையும், தைரியத்தோடு ஞானத்தையும், ஞானத்தோடு இச்சை அடக்கத்தையும், இச்சை அடக்கத்தோடு பொறுமையும், பொறுமையோடு தேவ பக்தியும், தேவ பக்தியோடு சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோடு அன்பையும் கூட்டி வழங்குங்கள். ஒருத்தருக்குள்ள தெய்வ பக்தி இருக்குதுனாக்கா, வைராக்கியமான ஒரு தெய்வ பக்தி இருக்குதுனாக்கா, வைராக்கியமான பக்தி இருக்குதுனாக்கா, அந்த பக்தி வைராக்கியம் எனக்குள்ள, இது எல்லாமே நமக்குள்ள இருக்கணும். ஏதோ எங்கேயோ எப்படியோ ட்ரை பண்ணோம்,
உழைக்கணும். ஆண்டவரே இதை நான் ட்ரை பண்றேன், இது எனக்கு வேணும் அப்படின்னு கேட்கும் போது கண்டிப்பா கர்த்தர் நமக்கு இதை கொடுக்கிற தேவனா இருக்கிற தெய்வ பக்தியோடு ஏன் சொல்றாரு பவுல் அந்த இடத்துல தெய்வ பக்தியோடு. அடுத்தது பாருங்க 2வது அதிகாரத்துல 5வது வசனத்துல பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கிக்கிறவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி அவபக்தி உள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜலப்பிரயாத்தை வரப்பண்ணி. யார் மேல வரப்பண்ணினாரு? அவபக்தி உள்ளவர்கள் மேல ஜலப்பிரவாயம் வந்தது. சோ கஷ்டம் எல்லாருக்கும் வரும். கஷ்டத்துல இருந்து தப்பு வைக்கிறவர் ஒருத்தர் இருக்கிறார், அதை தப்பு வைப்பார். அவபக்தி உள்ளவர்களை நாசமா போ, வேற வழி கிடையாது. ஏன் நோவா குடும்பத்தை 8 பேரை மட்டும் ஆண்டவர் காப்பாத்தினார்? ஏன் காப்பாத்தினார்? ஏன்னா அவங்க அதை உடைச்சாங்க, அதை ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சாங்க. அந்த தெய்வ பக்திய கர்த்தர் எப்பவுமே அதை ஆனர் பண்ணார் அந்த இடத்துல. சோ அதுல அப்படியே வாசித்துக்கலாம். சோதம் கொமாரா என்னும் பட்டணங்களை சாம்பலாக்கி கவிழ்த்து போட்டு ஆக்கணிக்குள்ளாக தீர்த்து பிற்காலத்தை அவபக்தியாய் நடப்பவர்களுக்கு அவை திஷ்டாந்தரமாக வைத்து. இன்னைக்கு சும்மா சொல்றோம்ல, சரியான சோதம் கொமாரா இடம் அது. எதனா ஒரு இடத்த பார்த்தா நம்ம என்ன சொல்றோம்? சோதம் கொமாரா அது சொல்லுவோமா? பாவமான இடத்த பார்த்து, அழிஞ்சு போற இடத்த பார்த்து, நாசமா இருக்கிற இடத்த பார்த்து, சாபமா இருக்கிற இடத்த பார்த்து நம்ம என்ன சொல்றோம்? சோதோம் குமாரா. கேட்கிறோமா இன்னைக்கு? இந்த என்ன சொல்றாரு? சோதோம் குமாரா எனப்பட்ட பட்டணங்களை சாம்பலாக்கி கவிழ்த்து போட்டு ஆக்கணிக்குள்ளாக தீர்த்து பிற்காலத்தை அவபக்தியாய் நடப்பவர்களுக்கு அவைகள் திஷ்டாந்தரமாக வைத்து. அவபக்தியாய் நடந்தவர்களுக்கு அது ஒரு எக்ஸாம்பிளா மாறிச்சு. சோ என் வாழ்க்கையில நானு அவபக்தியாக என்னுடைய ஜெனரேஷனை, என்னுடைய சந்ததிக்கு நான் அவபக்தியான ஒரு ஆளாக நான் இருக்கக்கூடாது. ஓகேவா? நல்லா புரிஞ்சுக்கங்க. பக்தி வைராக்கியத்துக்கும் அவபக்தி பக்தி இதுக்கெல்லாம் நிறைய வித்தியாசங்கள் உண்டு. நிறைய பேரு நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் ஆண்டவரை ஏத்துக்கிட்டேன், நான் ஆண்டவருக்குள்ள இருக்கிறேன், ஞானஸ்தானம் இருக்கிறேன், நல்ல பாஸ்டருடைய கரத்துல இருக்கிறேன், இப்படியே ஓட்டிட்டு போறீங்கன்னாக்கா உன்னுடைய அவபக்தி, உன்னுடைய வெறும் பக்தி உன்னை இன்னும் உயர்த்த விடாமல் இருக்கிறதுக்கு காரணம். சோ பக்தின்றது சம்திங், பக்தி வைராக்கியன்றது எனக்குள்ள அது எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும், அது எனக்குள்ள எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். அது ஒரு விளக்க நம்ம கொளுத்தி வச்சுட்டா அது அப்படியே எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். நம்ம நம்புறோம், விசுவாசிக்கிறோம்ல, அந்த மாதிரி எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். சோ இந்த இடத்துல 7வது வசனம், அக்கிரமக்காரருக்குள் வாசமா இருக்கையில் அவர்களுடைய காம விகார நடக்கையில வருத்தப்பட்டு நாள்தோறும் அவர்களுடைய அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு நீதி உள்ள தன்னுடைய இருதயத்திலே வதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை அவர் ரட்சிக்க கர்த்தர் தெய்வ பக்தி உள்ளவர்களை சோதனை நின்று ரட்சிக்கவும். இதெல்லாம் ஏன் நான் காட்டுறேனாக்கா, பக்தியா இருந்தவங்க எப்படி அவபக்தி ஆயிட்டு எப்படி பிரச்சனைக்குள்ள இருந்தாங்க. அவபக்தின்றது, உனக்குள்ள அவபக்தின்றது ஒரு சாபம். யாரால ஏத்துக்க முடியல இது? கண்டிப்பா. ஏன்னா நான் நம்புறேன், நம்ம விதைக்கிற ஒரு விதைகளும் பிள்ளைகள் மேல போகும். சோ எனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்குது. நாங்க சின்ன வயசுல எல்லாம் எங்க அப்பா 3 மணிக்கு மேல அந்த பெட்ல இருக்க மாட்டாரு. அம்மாவும் அடுத்த ரூம்ல போய் ஜோம் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்பா போயிட்டு ஏரியில எங்க வீட்டு எதிர்க்க ஒரு பெரிய ஏரி இருக்கும், அங்க போயிட்டு வனாந்தரத்துல போய் உட்காந்து ஜோம் பண்ணிட்டு 6:30 மணிக்கு தான் வருவாரு. எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அப்பா ஜபத்துக்கு போயிட்டாரு அப்படின்ட்டு, காலையில தான் வருவாரு அப்படின்ட்டு சொல்லுவாரு, ஆண்டவரை நான் பார்த்தேன், தெய்வ தூதர்கள் அங்க வந்தாங்க, நான் போய் ஜோம் பண்ணிட்டு வந்தேன். நிப்பாரு, பிசாசுகள் நடுவோம் அப்படியே அவரை பார்த்து. பிசாசுகள் தொப்பு 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 தொப்புன்னு விழும். நாங்க வில்லேஜஸ்ல போயிட்டு அங்க ஊழியம் செய்யும் போது. பிரியமானவர்களே, இந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் நமக்கு முன்னோர்கள் சோதோம் குமாரா இப்படிப்பட்ட எக்ஸாம்பிள்ஸ், நோவாவுடைய எக்ஸாம்பிள்ஸ் நம்ம காட்டும் போது நம்மளுக்கு இது எச்சரிக்கை. எங்க அம்மா அப்பா பக்தி கிடையாது, எங்க அம்மா அப்பா ஜெபிக்கல, நீங்க அப்படி நினைக்கிறீங்கனாக்கா பி கேர்ஃபுல், பி கேர்ஃபுல். அவங்க நல்லா தானே இருக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன குறை? அவங்க பக்தி இல்ல. ஒருவேளை இந்த மாதிரி சத்தியத்தை அவங்க கேட்கல. இன்னைக்கு கர்த்தர் உன்னை கூப்பிட்டு இந்த சத்தியத்தை கொடுக்கும் போது பெட்டர்.
நீ எப்படி நீ உஷாரா, எங்க அம்மா அப்பா இது செய்யல, நான் செஞ்சுக்கிறேன், இதை எங்க வீட்டுக்குள்ள இதை வாங்கிக்கிறேன், எங்க வீட்டுக்குள்ள இப்படிப்பட்ட வாஷிங் மிஷின் வேணும், எங்க வீட்டுல இப்படிப்பட்ட ஒரு மிக்சி வேணும், எங்க அம்மா ஒரு ஓட்டையை வச்சிருந்தாங்க, அது பழைய காலத்து மிக்சி, பழைய காலத்து கிரைண்டர், அது பழைய காலத்து பெட், இப்படி ஃபேன்சியா நான் வாங்கணும். எப்படிலாம் நீ யோசிக்கிறியோ உன் வாழ்க்கைக்காக, உன்னுடைய சந்ததிக்காக நீ இப்படி யோசிக்கணும். நான் பக்தியா தான் இருக்கணும், நான் பக்தியா தான் இருக்கணும்ன்றத நீ யோசிக்கலனாக்கா ஆண்டவர் கட் பண்ணிக்கிட்டே தான் வராரு. தெரியாது இந்த சாபத்தை யார் மேல கொண்டு போறீங்க? உங்க பிள்ளைகள் மேல கொண்டு போறீங்க. மறக்காதீங்க, நான் ஜெபிக்கலன்னா என் பிள்ளைங்க ஜெபிக்க மாட்டாங்க, என் சந்ததி ஜெபிக்காது. நான் பிரசங்கம் பண்ணலனாக்கா, ஆண்டவருடைய வார்த்தையை நான் சொல்லனாக்கா என் சந்ததி செய்யாது இத. ஏன்னா எனக்குள்ள இருக்கிற பக்தி வைராக்கியம், ஐயோ ஆண்டவருக்காக போய் எதையாவது பேசணுமே, ஆண்டவருக்காக எதையாவது செஞ்சுட்டு வந்துடலாமே, ஆண்டவருக்காக எதையாவது ஒண்ணு பண்ணலாமே. ஆண்டவர் கிருபை உள்ளவருங்க. அவர் எடுத்து உபயோகப்படுத்தினா பயங்கரமா எடுத்து உபயோகப்படுத்துவார். உன்னை சூப்பரா தூக்கி வைப்பாரு. நம்ம தான் இன்னமும் அன்னைக்கு ஏத்துக்கின கத்தரை இன்னைக்கும் பெருசா நினைச்சுக்கிட்டு, நான் கத்தரை ஏத்துக்கினேன், நான் ரட்சிக்கப்பட்டேன், என்கிட்ட பேச முடியாது, நான் இப்படிப்பட்ட ஆளு, நான் டான் 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 பேசுவேன், வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டு வைப்பான்னா, அந்த பக்திய கத்தர் உன்கிட்ட கேட்கல. உன்கிட்ட கேட்கிற பக்தி என்ன தெரியுமா? ஆண்டவரு போய் மற்றவங்களை சீஷராக்க, மற்றவங்களுக்கு இயேசுவை கொடு, மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணு, மற்றவங்களுக்காக பேசு. நேற்று ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஐ வாஸ் ஏபிள் டு ஸ்பீக் டு சிஸ்டர் ஃபெல்சி. எப்பவுமே வருவாங்க, ரொம்ப நேரம் அவங்க எடுத்தோன்னு சொல்லிட்டாங்க, எனக்கு ஒரு 1/2 hour கொடுத்துருங்க, நான் உங்கள்கிட்ட பேசணும். ரொம்ப நல்லா இருந்துச்சு. எங்கேயோ முகத்தை கூட பார்த்தது இல்ல, இங்க பேசுற வார்த்தை, சிஸ்டர் எனக்கு தெரியல, நீங்க பேசும்போது எனக்கு அப்பவே உங்ககிட்ட போன் பண்ணி பேசணும்னு தோணுது. உனக்குள்ள இருக்கிற பக்தி வைராக்கியத்தை நம்ம கிறிஸ்மஸ் டைம்ல கேண்டல் பத்தி இந்த சைலண்ட் நைட் பாடுவாங்க பாத்தீங்களா, என்ன பண்ணுவோம், ஒரு கேண்டலை தூக்கி போய் எல்லாத்தையும் இப்படி பத்த வச்சுருப்போம்ல, அப்போ அது நம்ம ரொம்ப பெருமையா இருக்குல்ல, ஐ ஆம் த லீடர், நான் போயிட்டு எல்லாருக்கும் கொடுக்குறேன் பாரு, நான் எல்லாருக்கும் பத்த வைக்கிறேன் பாரு. என் வாழ்க்கையில அப்படி இல்லை, என் வாழ்க்கையில அப்படி இல்லை. வாழ்க்கையில ஏன் நான் மற்றவங்களுக்கு பிரயோஜனமா இல்லை? வாழ்க்கையில நான் ஏன் இப்படி வாழ மாட்டேன்? பிரியமானவர்களை, யோசிக்க வேண்டிய நேரம் இது. தயவு செய்து சொல்றேன், நான் எப்போ அந்த இடத்த விட்டுட்டு வந்தனோ, நிறைய பேருடைய வாழ்க்கையில நான் இதை பாக்குறேன். ஆண்டவரை விட்டு தூரமா இருக்கிறத, உங்க இஷ்டத்துக்கு பண்றத, உங்க இஷ்டத்துக்கு போயிட்டு ஏதோ ஒரு காரியத்துல விழுறத, சில நேரங்களில நான் பயப்படுறேன். ஏன்னாக்கா உங்க பக்தியை காணுமே, பக்தி வைராக்கியத்தையும் காணுமே. அந்த பக்தி வைராக்கியம் இல்லைனாக்கா எங்கேயோ போய் விழ போறீங்களே, எதையோ செய்றீங்களே, அத கண்ணை மூடிட்டான் சாத்தான். கண்ணை மூடிட்டு எங்கேயோ உங்களை கொண்டு போயிட்டு விழ வச்சுட்டு இருக்கிறான். அது உங்களுக்கே தெரியல, சாத்தான் உங்களை ஏமாத்திட்டு இருக்கிறான். நீங்க பக்தியா மட்டும்தான் இருக்கிறீங்க, நீங்க பக்தியா இருக்கிறீங்க, பக்தி வைராக்கியத்தில் இல்ல. ஏன்னா பாஸ்டர் இல்லைல்ல, நம்மளை கேட்க மாட்டாங்கல்ல, நம்மளை சுத்தி இல்லைல்ல அவங்க. நீ பாஸ்டர் இருக்கிறாங்களோ இல்லையோ, எனக்கு எங்க அப்பா அம்மா இருக்கிறாங்களோ இல்லையோ, எனக்கு சொல்லி கொடுங்க, ஆனா என் பக்தி வைராக்கியம் என் கூட நடந்துகிட்டே தான் வரும். நான் பெருமைக்கு சொல்லல இதை. அந்த 17 வயசுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் விட்டு கொடுத்ததே இல்லை. யாருக்காகவும் நான் பக்தி வைராக்கியமா இருக்க மாட்டேன், என் தேவனுக்காக மட்டும்தான் நான் பக்தி வைராக்கியமா இருக்கேன். அந்த வாழ்க்கை உனக்குள்ள இருக்கணும். அதாவது ஆண்டவருக்கு தெரியணும், உன் பக்தி வைராக்கியத்தை யாராலும் பிடிச்சு கிள்ளி தூக்கி போட முடியாதுன்னு தெரியணும். யாராலையும் பிடுங்கி போட முடியாது. நான் இப்படிதாயா, நான் இதுதான் தெரியுமா, நான் இப்படிதான் இருப்பேன். இந்த வாழ்க்கையை நம்ம பேசும்போது ஆண்டவர் நமக்காக என்ன செய்வார்னே தெரியாது. நான் திரும்பி பார்க்கிறேன், ஒரு ஆசீர்வாதத்தை நான் திரும்பி பார்க்கிறேன். ஹையஸ்ட் பொசிஷன்ல கத்தர் என்னை கொண்டு போய் நிறுத்துந்து வீட்டுல பாத்தீங்கன்னா ஒரு சூட் கேஸை வைப்பேன், நெக்ஸ்ட் சூட் கேஸ் அடுத்த கண்ட்ரிக்கு போறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருப்பேன். சம்டைம்ஸ் பரதாமா இருக்கும், சின்ன சின்ன பிள்ளைங்க, பாஸ்டர் பார்த்துப்பாரு, அப்படியே ஒரு 3 நாள் தான் ட்ரிப்பா இருக்கும், விதவிதமா வருவேன், போயிட்டே இருப்பேன். ஒரு இடத்துல சில இடங்களில நான் பக்தி வைராக்கியத்துல இருக்கிறதுனால ஆண்டவரே இது எனக்கு ஒத்து வராது. ஒரு முறை ஏர்போர்ட்ல இருந்து இறங்கிட்டு சூட்கேஸை கீழே வச்சுட்டு, லார்ட் ஐ நீட் அ ரெஸ்ட்னாக்கா இந்த ஊழியத்தை நான் கேட்கல, அது சர்ச் சம்பந்தமா தான் நான் போறேன் எல்லா கண்ட்ரீஸ்க்கும். கீழே சூட்கேஸை வச்சுட்டு, எனக்கு இந்த மாதிரி பக்தி வேணாண்டவரே, எனக்கு ஆத்தும ஆதாய பக்தியை தாங்க, ஒரு கூட்டத்தை நான் உமக்காக ஆதாயப்படுத்தக்கூடிய பக்தி எனக்கு தாங்க, பரலோகத்துல அவங்க எனக்காக பேசணும் ஆண்டவரே, அந்த பக்தி எனக்கு தாங்க. Come on, church.
ஒருத்தருமே பார்த்து கொண்டிருக்கிற ஒருத்தருமே உங்களை ஃபயர் பண்ணுங்க. அப்படி விழுந்து போய் கடக்குறீங்கன்னாக்கா எழும்புங்க. இந்த இந்த காலை நேரத்துல இது ஆவியானவர் சொன்ன வார்த்தை. நம்ம பாட்டு பாடுறோம் இந்த இடத்துல, இங்க நம்ம பாட்டு பாடி வொர்ஷிப் பண்ணிட்டு இருக்கிறோம். நான் பார்க்கறேன் ஏசாமி இங்க உலாவிட்டு இருக்கிறாரு. நான் சொன்னேன், யாருக்கு ஆண்டவர் இது இந்த வார்த்தையை எடுத்துட்டு வரீங்க? இப்படி காட்டுறாரு எல்லாருக்கும். இங்க இருக்கிறவங்க எல்லாருமே எனக்கு தேவை. நான் அப்படியே கண் கலங்கி நின்னுட்டேன். என்னால பாட முடியல. ஏன்னா அவரை பார்க்கறேன் நான். இட்ஸ் ஜஸ்ட் ஸ்டாண்டிங் பிஃபோர் மீ. ஆண்டவர் வந்து அந்த பாட்டு பாட எல்லாருக்கும் தேவை. எல்லாம் உண்டு போய் கிடக்குறாங்க. எல்லாம் பக்தி நினைச்சிட்டு இருக்கிறாங்க. பக்தி வைராக்கியம் இல்ல. கர்த்தர் நேசிக்கிறார். உன்னை நேசிக்கிறார். உன்னுடைய அகங்காரத்துல இருந்து, உன்னுடைய வீணான சிந்தையில இருந்து, ஒரு ஒரு இந்த சரீர முயற்சிக்காக நீங்க படுக்கிற ஒவ்வொரு காரியத்துல இருந்தும் விட்டு வெளியே வாங்க. உன்னை கர்த்தரை உபயோகப்படுத்தணும்னு பாக்குறாரு. நீ அதுக்கு தடுப்பு சுவராக உன்னுடைய எண்ணங்களையும் உன்னுடைய செய்கைகளையும் நீ போட்டுட்டு இருக்கிறதுனால உன்னால முடியல. பக்தி வைராக்கியம் இல்லாதனால உன்னால முடியல. லைஃப் இஸ் நாட் கோயிங் ஆன். முடியல. நீ எத்தனை முறை தனியா உட்காந்து அழுற? நீ எத்தனை முறை நீ உட்காந்து தனியா அழுறிய? எதுக்கு தெரியுமா? உனக்குள்ள இருக்கிற பக்தி வைராக்கியம் உன்னை விட்டு போனதுனாலதான். உன்னை ஆவியானவர் தொடுறதுக்கு காரணம் நீ எப்படி இருந்த தெரியுமா? நீ எப்படி வாழ்ந்த தெரியுமா? நீ எப்படி இருந்த தெரியுமா? பக்தி முன்னாடி போய் நிப்ப பத்தியா? எனக்காக வைராக்கியமா நின்ன பத்தியா? எனக்காக வைராக்கியமா பேச பத்தியா? நான் சொல்றேன், என் ஜீவன் கடைசி வரை நான் இதை பேசிக்கிட்டே தான் இருப்பேன். somebody needs. யாருக்கும் இது தேவை. ஸோ உன் லைஃப் வந்து முடிஞ்சிருச்சு, ஆண்டவர் வழி காட்டிட்டாரு, திறந்துட்டாரு. நோ, அது நீ திறந்து வச்ச வழி. சாத்தான் உன் வீட்டுக்குள்ள வரத்துக்கும் உன் வாழ்க்கையில வரத்துக்கும் நீ திறந்து கொடுத்த வழியை சாத்தான் உபயோகப்படுத்திட்டு இருக்கிறான். நீ பக்தின்னு சொல்லிட்டு உன்னை ஏமாத்திக்கிட்டு சாத்தான் உன் கூட நாடகம் நாடிட்டு இருக்கிறான். ஆவியானவர் பேசுறாருங்க. ஐ டெல் யூ, நிறைய காலத்துல விழுந்து போய் இருக்கும் போது தட்டி எழும்புங்க. எனக்கு யாருமே சொல்லி தர வேணாம். நானே ஓடிடுவேன், ஆண்டவர்கிட்ட சரண்டர் ஆடிடுவேன். எப்ப பாரு, ஆண்டவரே இது எனக்கு கிடையாது, என்கிட்ட கொண்டு வராதீங்க. இட்ஸ் நாட் ஃபார் மீ. சும்மா ஊரை ஏமாத்திட்டு அன்னைக்கு 5 அதிகாரம் வாசித்த, 10 அதிகாரம் வாசித்த, அன்னைக்கு நல்லா முட்டி போட்டு ஜெபம் பண்ண. இன்னைக்கு உன்னால ஜெபம் பண்ண முடியலையே. 5 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு போற, 10 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு போற. கேட்டா ஜெபம் பண்ணிட்டேன்னு சொல்ற, ஆண்டவரை என்ன பார்த்து பாருன்னு சொல்ற. அன்னைக்கு நல்லா காலையில இருந்து ஜெபம் பண்ணல, அதிகாலையில இருந்து ஜெபம் பண்ணல. நான் இப்பவும் சொல்றேன், என் கண்ணு திறக்குதுனாக்கா காலையில அவர்கிட்ட தான் பேசுவேன். என் எண்ணம் அவரை தான் கூப்பிடும். எசப்பா வாங்க, நம்ம 2 பேர் பேசலாம். பிரியமானவர்களே, உன்னுடைய எண்ணத்துக்குள்ள சாத்தான் புகுந்து பல வித்தைகளை செஞ்சுட்டு இருக்கிறான். பல வித்தைகள். அதுக்கு நீ மயங்கி போய் உட்கார்ந்து இருக்கிற. உன்னால இன்னைக்கு ஜெபிக்க முடியாம இருக்கிறதுக்கு காரணம், உன்னால இப்பவும் ஆவியானவர் அழுத்துறாரு. ஆனாலும் இல்ல, நான் விட்டுறக்கூடாது, நான் இப்படியேதான் போனோம். இந்த ஐடியா எனக்கு நல்லா இருக்குது, இந்த சுகமா இருக்குது, இது சூப்பரா இருக்குது. நல்லா தெரிஞ்சுக்கங்க, ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறாரு. பாவத்துக்குள்ள ஈஸியா தள்ளிடுவான் சாத்தான், ஈஸியா தள்ளிடுவான். நீ எந்த பாவத்துல போய் விழ போறன்னு தெரியாது. பக்தியாவே காட்டிட்டு போவான். ஆனா அங்க பக்தி வைராக்கியம் இருக்காது. அதான் சாபம். பக்தியா காட்டுவான். பக்தி உள்ள பொண்ணு, பக்தி உள்ள பையன், பக்தி உள்ள குடும்பம், பக்தி வைராக்கியமா இருக்கிறாங்களா? அத பாருங்க. பக்தி வைராக்கியமான குடும்பம் இருக்கிறாங்களா? ஆள் இருக்கிறாங்களா? உங்க வீட்டுல வந்து பொண்ணு கேட்கறாங்க, உங்க வீட்டுல வந்து மாப்பிள்ளை கேட்கறாங்க. என்ன கேட்பாங்க? பக்தியான குடும்பமா? அப்பதான் கேட்பாங்க. நான் கேட்பேன், ஆண்டவருக்குள்ள பக்தி வைராக்கியமா இருப்பாங்களா? பக்தி வைராக்கியமான மாப்பிள்ளையா? பக்தி வைராக்கியமான பொண்ணா? ஹலோ, இத கத்துக்கங்க ஃபர்ஸ்ட். சும்மா ஆண்டவருக்கு கதை சொல்லுது சீர்கெட்ட கேள்விகள் பேச்சு கத்தருக்கு கட்டுக்கதைகள் தேவை கிடையாது. உன்னுடைய கட்டுக்கதைகள் கத்தருக்கு தேவை கிடையாது. பிளீஸ் வாட்ச் அவுட். அடுத்தது பார்க்கலாம். நம்மளுடைய வைராக்கியம் எங்க இருக்குதுனாக்கா வேற எங்கேயோ வச்சுக்கிறோம். எங்க வாழ்க்கையில என்ன பண்ணோம்? முன்னேறணும். அந்த முன்னேற்றத்தை கொடுத்தவர் யாரு? அந்த முன்னேற்றத்தை உருவாக்குனவர் யாரு? உன் மைண்டுக்குள்ள யாரு? கர்த்தர்.
நீ அந்த வைராக்கியத்துக்காக ஓடினுங்கிறிய. நான் இப்படி ஆயிடணும் லைஃப்ல, நான் அப்படி ஆயிடணும் லைஃப்ல, இப்படி வீட்டை வாங்கிடணும், இப்படி பெரிய காரை வாங்கிடணும், நான் இப்படி நிறைய இதை சம்பாதிக்கணும், நான் இப்படி ஆயிடும். அதான் எப்படி இருந்த நீ உன்னை கர்த்தர் எப்படி உண்டாக்குனார் அதை யோசியா? எப்படி இருந்த நீ? ப்ளீஸ் கம் பேக். அந்த டே ஒன்ன பாருங்க. நீ எப்படி இருந்த? நீ எந்த கஷ்டத்துல இருந்த? இன்னைக்கு கர்த்தரை மறந்துட்டு இருக்கிறன்னா உன்னுடைய சொகுசு தானே. இல்ல, நான் நிறைய ஓப்பனா பேசுறேன் இந்த சர்வே செய்தியில. உன் சொகுசு தானே. கர்த்தர் உனக்கு கொடுத்த ஆசீர்வாதம் தானே. உன்னை ஜெபிக்க விடாம பண்ணது அது ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதமா? உன்னை ஜெபிக்க, உன்னை பக்தி வைராக்கியத்துல கொண்டு போகாம இருக்கிறதுக்கு காரணம், நீ பக்தியா தான் இருக்கிற ஒழிய பக்தி வைராக்கியத்துக்குள்ள நீ இருக்காம இருக்கிறதுக்கு காரணம் ஆண்டவர் மேல பழி போடாத. ஆண்டவர் உன்னை அழகு பார்க்கணும்னு தான் நினைச்சாரு. நீ எத்தனை பேருக்கு நீ ஆசீர்வாதமா இருக்கணும். நீ என்னை பத்தி பேசும்போது நீ வரணும். சோ வாண்ட் டு ஆஸ்க் யூ கொஸ்டின். யாரை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு பாக்குறீங்க? உலகத்தையா, தேவனையா? உங்க புருஷனையா, உங்க மனைவியா, உன் பாய் ஃப்ரெண்டியா, உன் கேர்ள் ஃப்ரெண்டா, இல்ல உன்னுடைய கூட படிக்கிறவங்களா, இல்ல யாரை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு பார்த்துட்டு இருக்கிறீங்க? இம்ப்ரெஸ் காட். ஆண்டவரை இம்ப்ரெஸ் பண்ணுங்க. என் லைஃப்ல 34 வருஷம் ஆகுது கல்யாணம் ஆகி. ஒரு நாளும் இவரை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நான் தோணவே தோணாது எனக்கு. ஏன் சொல்லுங்க? எனக்கு தெரியும் நான் ஒருத்தரை இம்ப்ரெஸ் பண்ணிடணும்னு ஆசைப்படுறேன். அவர் என்னை இம்ப்ரெஸ் பண்ணுவார் இந்த உலகத்துல. ஒரு நாளும் போயிட்டு அவர்கிட்ட உட்காந்து நான் எப்படி இருக்கிறேன், அழகா இருக்கிறேன்னா, என்னை பிடிக்குதா கேட்க பிடிக்காது. தேவையே இல்லை. இன்னைக்கு உலகம் அப்படிதான் ஓடிட்டு இருக்குது. மனைவியை பார்த்து கணவன் கேட்கறது, கணவனை பார்த்து மனைவியை கேட்கறது. அது எந்த மூஞ்சா இருந்தாலும், நீ இந்த ஆக்டர் மாதிரி இருக்கிற தெரியுமா, அந்த ஆக்டர் மாதிரி இருக்கிற தெரியுமா, நீ விஜய் மாதிரி இருக்கிற தெரியுமா. விஜய் சிஎம் ஆயிட்டாரு, நீ உன் புருஷனை சிஎம் ஆக்கிட முடியுமா? இல்ல இல்ல இல்ல. எங்க ஓடிட்டு இருக்கிறோம்? எந்த உலகத்துல ஓடிட்டு இருக்கிறோம்? கர்த்தரை இம்ப்ரெஸ் பண்ண பாருங்க. அதனாலதான் கர்த்தர் ரொம்ப அழகான ஒரு வார்த்தையை நம்ம வாசம் சங்கீதத்துல, பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார். பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார். சோ நேரம் கிடைக்கும் போது ஆண்டவரை தேடுவேன். அங்க அது ஒரு சடங்கா மாத்தாதபடி எனக்குள்ள ஒரு பக்தி வைராக்கியத்தை உண்டு பண்ணணும் ஆண்டவரே. குடும்பத்துல இன்னைக்கு பக்தி வைராக்கியம் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா குடும்ப ஜெபங்கள் நடைபெறும். குடும்பத்துல இன்னைக்கு பக்தி வைராக்கியம் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா தனிப்பட்ட ஜெபம் நடைபெறும். எங்க வீட்டுல எல்லாம் 4-5 ரூம். எப்பவுமே சின்ன வயசுல ஆளுக்கு ஒரு ரூம் பிடிச்சிப்போம். 4 பேரும் ஒரு ரூம் பிடிச்சிக்கிட்டு 4 பேரும் ஜெபம் பண்ணுவோம். அப்படி பழகி விட்டாங்க எங்களை. கம்பல்சரி வீட்டுக்குள்ள ஃபாஸ்டிங் போ. எங்க அப்பா சொல்லிட்டு, நீ அந்த ரூம் போ, நீ அந்த ரூம் போ, நீ இந்த ரூம் போ. 4 பேரும் இப்படிதான். அதனாலதான் 4 பேரும் நீ ஊழியக்காரா இருக்கிறோம். படிப்புக்கெல்லாம் குறைச்சல் கிடையாது. எல்லா படிப்பெல்லாம் படிச்சுட்டு தான் உட்காந்துட்டு இருக்கிறோம். உட்காந்து ஊழியம் தான் செஞ்சுட்டு இருக்கிறோம். பிரியமானவர்களை யோசிக்கலாமா? ஆண்டவர் நம்மளை யோசிக்க நம்மளுக்கு உதவி செய்யணும். கண்டிப்பா இதை நீங்க யோசிக்கலனாக்கா இப்போவும் இதை கேட்டுட்டு ஒரு அகங்காரத்துலதான் போவோம். அதை நான் ஓப்பனா சொல்றேன். அகங்காரம்ட்டு உண்மையா உங்க மைண்டுக்குள்ள, உங்க இருதயத்துக்குள்ள போய் பாருங்களேன். ஒரு அகங்காரம் இருக்கும். இது என்ன, நம்ம பக்தியா இருக்கிறோம், இதெல்லாம் நம்ம கேட்டுட்டுலாம் நம்ம உட்காந்துட்டு இருக்க கூடாது. நம்ம பக்தியா இருக்கிறோம்ல, அது போதும். பிசாசு சொல்லி தருவான். அந்த அகங்காரத்தையும் பேச்சையும் பிசாசு சொல்லி தருவான். புரிஞ்சுக்கங்க, தயவு செய்து புரிஞ்சுக்கங்க. நான் தான் சொல்றேன், ஸ்டார்டிங்ல நான் சொல்லிட்டேன், இந்த இன்னைக்கு கொடுக்க போற செய்தி ஆவியானவரால் கொடுக்க போற செய்தி. 3வது காரியம், பக்தி வைராக்கியத்தை வளர்ப்பது எப்படி? எனக்குள்ள எப்படி பக்தி வைராக்கியத்தை நான் வளர்க்க முடியும்? தேவ வார்த்தையை முதலாவது தியானம் பண்ணுங்க. பைபிள் எதுக்கு வாசிக்கிறோம் டெய்லி? எனக்கு நான் அன்னைக்கு ஃபர்ஸ்ட் வார்த்தை நான் என்ன பாக்குறேன், எப்பவுமே டெய்லி காலையில பவுல் அடிக்கிற வார்த்தையை நான் ஃபர்ஸ்ட் வாசிப்பேன். நான் என்ன வார்த்தை வாசிக்கிறேனோ அது எனக்கு த ஹோல் டே எனக்கு போயிட்டே இருக்கிறோம். அதே மாதிரி நான் ரெகுலரா வாசிக்கிற சாப்டர்ஸ் அதை எடுத்து நான் வாசிப்பேன். அதை தியானம் பண்ணுவேன் உட்காந்து. அதை யோசிப்பேன். என் மைண்டுக்குள்ள யோசிச்சுக்கிட்டே போவேன். இதை எப்படி இதை எப்படி கொண்டு போய் நம்ம ஜனங்க கிட்ட சேர்க்க முடியும்ன்றதை யோசிப்பேன். நீ தியானம் பண்ணாம பைபிள் எதுக்கு வாசிக்கிறீங்க? அப்படியே ஒரு 10 வருஷம் வச்சு, அப்பா நான் பைபிள் வாசித்தேன், அம்மா சொன்னாங்க வாசித்தேன், அப்பா சொன்னாங்க வாசித்தேன், வைஃப் சொன்னாங்கன்னு வாசித்தேன், புருஷன் சொன்னாங்கன்னு வாசித்தேன். ஹலோ, இந்த எண்ணத்தை ஃபர்ஸ்ட் நிறுத்தி போட்டு உனக்குள்ள ஒரு பக்தி வைராக்கியம் தான் ஆட்டோமேட்டிக்கா காலையில பல்ல வலிக்கிட்டு ஏதோ காஃபியை குடிச்சிட்டு ஃபர்ஸ்ட் எதை எடுப்பீங்க?
வேதத்தை தான் எடுப்பீங்க. இந்த 5 வசனம் வாசிட்டு போறது, 10 வசனம் வாசிட்டு போறதெல்லாம் செல்லவே செல்லாது. எதுக்காக நான் சொல்றேன்னாக்கா, இந்த பக்தி வைராக்கியம் உனக்குள்ள இல்லைனாக்கா, கர்த்தருக்கு நல்ல படிப்பை கொடுத்துருக்கலாம், நல்ல வேலையை கொடுத்துருக்கலாம், நல்ல பிசினஸ் கொடுத்துருக்கலாம், நல்ல எல்லாத்தையும் நல்ல ஆண்டவர் கொடுத்துருக்கலாம். உனக்குள்ள இந்த பக்தி வைராக்கியத்தின் தியானங்கள் இல்லைனாக்கா, ஆண்டவருக்கு தெரியும் எப்படி குறைக்க முடியும்ட்டு. சிலர்லாம் வந்து சொல்லுவீங்கல்ல, கொஞ்சம் டல்லா தான் ஓடுது பிசினஸ், கொஞ்சம் படிப்பு டல்லா தான் போகுது, பயமா தான் இருக்குது, கொஞ்சம் என்ன பண்றதுன்னு தெரியல, யோசிக்க. அதெல்லாம் எதுக்கு தெரியுமா காரணம்? உன்னுடைய பக்தி, உன்னுடைய தியானங்கள் பத்தல. உன் பக்தி வீட்டுக்குள்ள சண்டை வரத்துக்கு காரணம் பக்தி இல்ல, பக்தி வைராக்கியங்கள் இல்ல. பறந்து போச்சு, அதெல்லாம் பறந்து போய் எல்லாம் கர்த்தர் ஆசீர்வச்சோன்னு எல்லாம் பறந்துரும், எல்லாமே பறந்துரும், வீட்டுக்குள்ள இருக்காது. அன்னைக்கு கஷ்டத்துல இருக்கும் போது வா 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 கூடி கூடி ஜோம் பண்ணலாம், கஷ்டம் வந்தாலே கூடி கூடி ஜோம் பண்றது, வீட்டுக்குள்ள ஒரே ஜபம் தான் நடக்கும். ஆனா அந்த கஷ்டம் போயிட்ட பிறகு அவள்தான் பக்தியும் பறந்துரும். நல்லா யோசிங்க, நல்லா யோசிங்க. முதலாவது பைபிளை எடுத்து தியானம் பண்ண ஆரம்பிங்க. அட்லீஸ்ட் நீ எந்த அளவுக்கு உன்னுடைய குக்கிங்கோ, உன்னுடைய ட்ரெஸ்ஸிங்கோ, உன்னுடைய மற்ற காரியங்களுக்கு இடம் கொடுக்குறீங்களோ அதுக்கு டபுளா நீங்க இறங்கி வாஸ்தாதான், இறங்கி தியானம் பண்ணாதான் உன் பிஸ்னஸ் நல்லா ஓடும், உன் படிப்பு நல்லா ஓடும், உன் வேலை நல்லா ஓடும், உனக்கு அன்னைக்கு சமாதானம் வீட்டுல கிடைக்கும். யார சொல்லிலாம் செய்யவே கூடாது. எத்தனை பேர் இங்க இருக்கிறீங்க? யாரோ சொன்னாதான், அம்மா சொன்னாதான் நான் பைபிள் வாசிட்டு போவேன், இல்லைன்னா நான் மறந்துடுவேன். புருஷன் சொன்னாதான் நான் வாசிப்பேன். மோஸ்ட்லி புருஷனுங்க சொல்ல மாட்டாங்க, வைஃப் தான் சொல்லுவாங்க. சொன்னாதான் நான் வாசிப்பேன், இல்லைன்னா நான் வாசிக்க மாட்டேன். சாப்பிட சொல்றாங்களா, ட்ரெஸ் போட சொல்றாங்களா, குளிக்க சொல்றாங்களா, இல்ல நம்ம சின்ன குழந்தைங்களா? யோசிக்கல, நம்ம சின்ன குழந்தைங்களா? குழந்தைங்களே கிடையாது. ஆனா இன்னைக்கு குழந்தைங்க மாதிரி ட்ரீட் பண்ண வேண்டியதா இருக்குது. அப்போ என்னைக்கு உன்னை குழந்தைங்க மாதிரி ட்ரீட் பண்றாங்களோ பக்தி வைராக்கியத்துல, நீ குழந்தையா ஆயிட்ட. யூ ஆர் டவுன். So how can you go up? நீ எப்படி மேல வளர முடியும்? தயவு செய்து பி கேர்ஃபுல். சில காரியங்கள் இருக்குது, நான் வர சீர்க்கமாங்க. 2வது காரியம், அதுலயே பக்தியை வளர்த்துக் கொள்வதற்காக என்ன பண்ணணும்? ஜப வாழ்க்கை, பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்தல் எனக்கு தேவை. பலவீனங்களை அவரிடம் நாம் ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, இந்த பலவீனத்துல நான் இருக்கிறேன், எனக்கு புரியல. இந்த பலவீனத்தை பலவீனம், நான் சுகவீனத்தை பத்தி நான் பேசல. பலவீனம், ஜெபிக்க முடியாத பலவீனம். ஆண்டவரே, சில பாவத்துல நான் பலவீனமா இருக்கிறேன், இந்த பலவீனத்தை நான் உம்முடைய கரத்துல கொடுத்துட்றேன், எனக்கு விடுதலை தாங்க. 3வது காரியம், பரிசுத்த வாழ்க்கை. பாவத்தை வெறுத்து பரிசுத்தல வளர தீவிர முயற்சி நம்ம எடுக்கலனாக்கா கண்டிப்பா நம்மளால ஜெயிக்க முடியாது. தீத்து 2வது அதிகாரம், தீத்துல 2வது அதிகாரம் யாருன்னா எடுத்தா கூட வாசிங்க. தீத்து 2வது அதிகாரம் 14வது வசனம். அவர் நம்மை சகல அக்கிரமங்களிலிருந்து மீட்டுக் கொண்டு நமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக நம்மளை எப்படி தெரிந்து கொண்டாரலாம்? சொந்த ஜனங்களாக நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி. சோ பக்தி வைராக்கியம் இருந்தாதான் நம்மளை சுத்திகரிக்க முடியும். இல்லைன்னா என் கூட இருக்கிற பசங்க எல்லாம் பாவம் செய்யறாங்களே, பரவாயில்லையே, அந்த பொண்ணு கூட தான் கிறிஸ்டியனு, அந்த பையன் கூட தான் கிறிஸ்டியனு, அப்ப நான் செய்யக்கூடாதா? வருதா மனசுல? இதெல்லாம் வருதுல்ல. இதெல்லாம் வருதுனாக்கா உனக்குள்ள பக்தி வைராக்கியம் குறைஞ்சிருச்சுன்னு அர்த்தம், பக்தி வைராக்கியம் இல்லைன்னு அர்த்தம். சோ பக்தி வைராக்கியம் இல்லைனாக்கா வாழ்க்கையே கந்தல் தான், கந்தல். எங்க ஆண்டவரு அன்னைக்கு நான் சொல்லிட்டு இருந்தேன், பெரிய ரோப் கொடுத்துருவாரு, பெரிய ரோப். யூ கோ வேர் எவர் யூ வாண்ட். உனக்கு எவ்வளவு தூரம் போகணுமோ போய்கிட்டே இரு. அந்த ரோப்பை புட்டுருவாரு பாருங்க, தொப்புன்னு போயிட்டு ஒரு பள்ளத்தாக்குல நம்ம விழுவோம். பயங்கரமான சூழ்நிலையா இருக்கும், பயங்கரமான சூழ்நிலை. அந்த பக்தி வைராக்கியம் நம்மளுக்கு இல்லைனாக்கா அங்க போட்டுக்கிட்டு பாருங்க, நற்கிரியைகளையும் பக்தி வைராக்கியமாக நான் இல்லைனாக்கா எங்கேயோ போய் நான் விழுவேன் கண்டிப்பாக. சோ ஆண்டவர் தெரிந்து கொண்ட பாத்திரங்களுக்கு பக்தி வைராக்கியம் கண்டிப்பாக தேவை. 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 8வது வசனம், 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 8வது வசனத்துல நம்ம வாசித்தோம்ல, சரீர முயற்சி நம்ம வாசித்தோம். அதே மாதிரி 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம், 1 கொரிந்தியர் 10:12வது வசனம் வாசிங்க. இப்படி இருக்க
எச்சரிக்கை. இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடி எச்சரிக்கையா இருக்க கடவன். நம்ம என்ன பண்றோம்? நான் பக்தியா தான் இருக்கிறேன், நான் விழல. ஆனா இங்க என்ன சொல்லுது? நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடி எச்சரிக்கையா இருக்கிற கடவன். விழுந்து போய் கிடக்குறீங்களே. சாத்தான் இன்னைக்கு உங்களை ஏமாத்தி வச்சுக்கிறதுக்கு என்ன காரணம்? அது பதில் சொல்லுங்க ஃபர்ஸ்ட். என்ன காரணம்? பக்தி இல்லையே, ஜபிக்க முடியலையே, முன்ன மாதிரி ஜபிக்க முடியலையே, முன்ன மாதிரி அந்த டிஸ்கஷனே இல்லையே, முன்ன மாதிரி ஆவிக்குரிய டிஸ்கஷனே இல்லையே, வீட்டுக்குள்ள அந்த ஒரு பிரசன்ஸே இல்லையே. வீட்டுக்குள்ள எப்ப பாரு எதனா போய்கிட்டே இருக்குது, ஒரு பிரச்சனை போய்கிட்டே இருக்குது, ஒரு வியாதி போய்கிட்டே இருக்குது, ஒரு குழப்பம் போய்கிட்டே இருக்குது. வீட்டுக்குள்ள வந்தா வெறுப்பாதான் இருக்குது எனக்கு. இதுதான் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம், நிக்கிறோம் நம்மலாம். இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடி எச்சரிக்கையா இருக்கிற கடவன். விழுந்து போய் கடந்தா கூட நம்மளுக்கு தெரியாது, அப்படி விழுந்து போய் கிடக்குறோம். நல்ல ஒரு எக்ஸாம்பிள பார்த்தேன். அதே மாதிரி 1 Corinthians 10வது அதிகாரம் 1-10 எடுத்தீங்கன்னாக்கா பயங்கரமா இருக்குது. அந்த வசனத்தை நான் இன்னைக்கு காலையில வாசிக்கும் போது வார்னிங், அந்த ஹிஸ்டரியில இருந்து வார்னிங் கொடுக்கிறார் ஆண்டவர். அந்த ஒவ்வொரு ஹிஸ்டரியில நான் குயிக்கா முடிச்சிடுறேன். அதுல அந்த ஹிஸ்டரியில பாத்தீங்கன்னாக்கா நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழ் இருந்தார்கள், எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள், எல்லாரும் மோசைக்குள்ளாக மேகத்தினாலே சமுத்திரத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றார்கள். நல்லா கத்துக்குங்க. இது ஹிஸ்டரியில இருந்து சொல்றாரு ஆண்டவர். அந்த ஹிஸ்டரிய சொல்றாரு. சொல்லிட்டு என்ன சொல்றாரு பாருங்க. எல்லாரும் ஒரே ஞானஸ்தானத்தை ஞான போனத்தை புசித்தார்கள், எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். எப்படி எனில் அவர்களோடு கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. நல்லா புரிஞ்சுக்கங்க. இப்படி இருக்க அவர்களில் அதிகமானவர்கள் பேரிடத்துல தேவன் பிரியமாய் இருந்தது இல்லை. யார் கூட இருந்தாங்க? அவங்க மோசே கூட இருந்தாங்க. ஒரே ஞானபானத்தை குடிச்சாங்க, ஒரே ஞான போனத்தை புசித்தார்கள், ஒரே கண்மலையின் தண்ணீரை குடிச்சாங்க. நான் தான் கிறிஸ்து என்ன அவருக்கு ஆண்டவர் காட்டினாரு. அப்படி இருந்தும் அவர்களிலே அதிகமானோ பேரிடத்துல தேவன் பிரியமாய் இருந்ததில்லை. அதனால் வனாந்திரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். பக்தி வைராக்கியம் இல்லைனாக்கா எந்த இடத்துலலாம் எந்த சூழ்நிலையும் ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. நான் ஆன்லைன்ல இருக்கிறேன், இல்லைன்னா நிறைய எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு சொல்லுவேன். பக்திக்கும் பக்தி வைராக்கியமா இருந்தவர்களுக்கும் வித்தியாசத்தை நான் பண்ணி காட்டுவேன். நிறைய எக்ஸாம்பிள் சொல்லுவேன். பக்தியா இருந்தவர்கள் மனாந்தரத்துல அழிக்கப்பட்டார்கள், பக்தி வைராக்கியமா இருந்தவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள். எவ்வளவு பேரை யோசித்து பாருங்க. இந்த உலகத்துல நமக்கு கண் முன்னாடி இருக்கிறாங்க, எவ்வளவு பேரு ஃபேமஸ் ஆகுறாங்கல்ல. அப்படியே டான்சரு, சிங்கர்ஸ் பக்தி வைராக்கியமா இருந்தாங்களா? மைக்கேல் ஜாக்சன்லாம் எப்படி இறந்தாங்க? வனாந்தரம்லாம் தேவை கிடையாது அவங்களுக்கு. பயங்கரமான கேன்சர் அது இதுன்னு சொல்லிட்டு இறந்து போறாங்க. ஆண்டோடைய சமூகத்துல போறதுக்கு முன்பாக நம்ம இதெல்லாம் தெளிவுபடுத்திக்கணும். ஏன்னா நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் எனக்குள்ள பக்தி வைராக்கியம் இருக்குது, நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். சோ அதாவது ஒரு வசனம் சொல்லுது இல்ல, நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 18வது வசனம், அழிவுக்கு முன்னானது அகந்தை, விழுவதுக்கு முன்னாது மனமேட்டிமை. தயவு செய்து நமக்குள்ள ஒரு பக்தி வைராக்கியம் இருக்குதுனாக்கா, நான் தான் ஜெபிக்கிறேன், நம்ம வீட்டுக்குள்ள ஜெபம் இருக்குது, நம்மள ஒண்ணும் பண்ணாதுன்றது சொல்றதெல்லாம் சாத்தான் ஏமாத்தி வச்சுக்கிறான். உனக்குள்ள இருக்கிற பக்திய இந்நேரம் நீ உண்மையா இருந்ததுனாக்கா கர்த்தர் எங்கேயோ கொண்டு போய் உன்னை உயர்த்தி வைப்பார். சோ ஜெபித்தவர்கள் தோற்றதும் இல்லை, பக்தி வைராக்கியமா இருந்தவர்கள் தோற்றதும் இல்லை. கண்டிப்பா நான் சொல்லுவேன். அதனால எல்லாவற்றையும் அனுபவிச்சாங்க, அவங்க அற்புதங்களை அனுபவிச்சாங்க. அந்த இடத்துல நம்ம பாக்குறோம், அற்புதத்தை பார்த்தாங்க, பாதுகாப்பு அனுபவிச்சாங்க. ஆனா தங்கள் உறுதியானவர்கள் என்று எண்ணிய போது, அந்த பாவத்துல அவங்க விழுந்த போது கர்த்தர் அவங்களை வனாந்தரத்துல அழித்து போட்டார். ஏன்னா அவ்வளவு பக்தியை வழிநடத்தின மோசே கூட இருந்துட்டு கடைசியா என்ன பண்ணிட்டாங்க? பாகால வணங்க ஆரம்பிச்சுட்டாங்க, விக்கிரகத்தை வணங்க ஆரம்பிச்சுட்டாங்க. பிரியமானவர்களே, நிறைய காரியங்கள் இன்னைக்கு கர்த்தர் நம்மளுக்கு உணர்த்தும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஏன்னா கண்டிப்பா இந்த வசனங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். 6வது வசனம், அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவர்களை இச்சியாதபடிக்கு இவைகள் நமக்கு திஷ்டாந்தரங்களாயிற்று. ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாடவும் எழுந்திருக்கவும் இருந்தார்கள். அவர்களில்
விக்கிரகங்களை ஆனது போல நீங்களும் ஆகாதிருங்கள். ஐயோ, அவர்கள் சிலர் விக்கிரக ஆராதனைக்காரர் ஆனது போல நீங்களும் ஆகாதிருங்கள். ரொம்ப தெளிவா இருக்குது. இததான் நான் சாபம்னு சொல்லியிருக்கிறேன். விக்கிரக ஆராதனை டைரக்டா வீட்டுக்குள்ள வரும்னு கிடையாது. நீ அதே மாதிரி மாறுவன் கிடையாது. அதோடைய எல்லா சாயல்களும் உள்ள வரும். அதோடைய எல்லா கிரியைகளும் வீட்டுக்குள்ள வரும். இத நீங்க ஏத்துக்கலனாக்கா, ஒரு பக்தி வைராக்கியத்துக்குள்ள நீங்க வரலனாக்கா, பேருக்கு நான் ஏத்துக்கினேன், இந்த பிரச்சனையில இருந்து எனக்கு விடுதலை வேணும், அதனால நான் பேருக்கு ஏத்துக்கினேன், நான் பேருக்கு வந்துட்டேன், எனக்கு ஒரு விடுதலை, எனக்கு நல்ல வேலை கிடைக்கணும், எனக்கு நல்ல சமுதாயம் கிடைக்கணும், எனக்கு நல்ல குடும்பம் கிடைக்கணும், எனக்கு நல்ல திருமணம் ஆகணும், எனக்கு நல்ல பிசினஸ் ஆகணும், அதனால நான் வந்துட்டேன், கர்த்தர் பார்த்து பாருன்னா அது சரி சடங்கு. உனக்குள்ள ஒரு பக்தி வைராக்கியம் வேணும்னாக்கா, உன்னை தேடிக்கிட்டு வர எல்லா ஆசீர்வாதமும், அதான் பக்தி வைராக்கியம். சோ கடைசியா ஒரே ஒருத்தரை பத்தி நான் சொல்றேன். நோவானா யாருன்னு நம்ம நினைக்கிறோம்? நோவா நேர்மையானவர், ஆண்டவருக்காக நீதிமானாக இருக்கப்பட்டார். நோவாவை பார்க்கிறோம். சோ நோவா ஜலப்பிரயாணத்துக்கு முன்னாடி, நோவா ஜலப்பிரயாணத்துக்கு பின்னாடி. இதை மட்டும், இந்த எக்ஸாம்பிளை மட்டும் நான் சொல்லி முடிச்சிடுறேன். ஜலப்பிரயாணத்துக்கு முன்னாடி அவருக்கு ஆண்டவர் பேசுறாரு. என்ன பேசுறாரு? எல்லாத்தையும் வா, இவர் பெரிய பேழைய கட்டு. ஆண்டவர் சொல்லிட்டாரு. தன்கிட்ட இருக்கிற எல்லா தோட்டம், தன்கிட்ட இருக்கிற எல்லா காரியத்தையும், அவர்கிட்ட என்னன்னா இருக்கிறது அவருக்கு தெரிஞ்சிச்சு. உலகம் ஒரு திவாலாக போகுது, அதனால நம்ம உஷாரா இன்னும் நம்மள்ட்ட இருக்கிற தோட்டம் கேட்டோம் மரங்கிறோம் எல்லாத்தையும் வெட்டி கட்டி இந்த ஒரு பெரிய பேழையை செஞ்சிடலாம்னு சொல்லிட்டு அவர் அதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாரு. ஆண்டவர் சொன்னதை வச்சு அவர் இன்வெஸ்ட் பண்றாரு. இதுல அந்த பேழையை செய்யறதுல இன்வெஸ்ட் பண்றாரு. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறாரு. அநேக வருஷங்கள் கழித்துதான் இப்படிப்பட்ட காரியங்கள் வரும்போது அவர் என்ன பண்றாரு? அந்த நோவா அவர் இன்வெஸ்ட் பண்ணதுல, கத்த சொல்லி எல்லாத்தையும் இன்வெஸ்ட் பண்ணதுல, அவருக்கு இருந்த எல்லா ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் வச்சு அவர் பேழையை செஞ்சு முடிச்சு தனக்கு இருந்த எல்லா காசையும் அதுல போட்டு இன்வெஸ்ட் பண்ணி குடும்பத்தையே காப்பாத்தினாரு. எஸ், ஓகே. ஜலப்பிரவாகத்துக்கு முன்னாடி. ஜலப்பிரவாகத்துக்கு பின்னாடி என்ன ஆச்சுனாக்கா, நிர்விசாரமாய் ஆனார். ஏன் சொல்லுங்க? அவர்கிட்ட இருக்கிற ப்ராஸ்பரிட்டி, திராட்சை தோட்டம், வயல்கள், நிலங்கள், திராட்சை தோட்டம், இந்த ப்ராஸ்பரிட்டியை பார்த்த உடனே முன்ன குடிக்காதவரு ஆஃப்டர் ஜலப்பிரயாணத்துக்கு முன்ன ப்ராஸ்பரிட்டி வந்த பிறகு ஸ்டார்டட் ட்ரிங்கிங். குடிச்சாரு. பாவம் உள்ள வந்துச்சு. அது பாருங்க, சொந்த பிள்ளைங்க கூட அவரை வெறுத்து, அவர் குடியில வெறுத்து கடக்கும் போது சொந்த பிள்ளைங்க அவருடைய நிர்வாணத்தை பார்க்கிற வேண்டிய சூழ்நிலை ஆண்டவர் போட்டார். அந்த சூழ்நிலைக்கு ஆக்கிட்டார். நல்லா யோசிங்க. சோ ஜலப்பிரவாகத்துக்கு பின்னாடி அவருடைய வாழ்க்கையில பக்தி வைராக்கியம், ஆண்டவருக்கு நீதிமானாக இருந்தவர் விழுந்தார். நம்ம ஆல்வேஸ் வி திங்க் ஆஃப் நோவா என்ன பண்றோம்? பக்தி வைராக்கியமா இருந்தாரு, நீதிமானா இருந்தாரு, விழுந்தார். தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு பேட் எக்ஸாம்பிள் ஆனார். வெரி பேட் எக்ஸாம்பிள் தன் பிள்ளைகளுக்கு. சோ நம்ம கையில எவ்வளவு வந்தாலும் சரி, ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கிறீரா, நான் அது எல்லாமே நான் பார்க்கிறேன், என்னை தாழ்த்துறேன், இந்த பக்தி வைராக்கியத்துக்கு என்னை தாழ்த்துறேன், நீர் என்னை எப்படி கொண்டு போனாலும் சரி, நீர் எங்க வைத்திருந்தாலும் சரி, நீர் என்னை எப்படியெல்லாம், என்னெல்லாம் நான் யூஎஸ்லாம் போகும்போது கேட்பாங்க, சாரா டு யூ ட்ரிங்க்? நோன்னுவேன். வுட் யூ லைக் டு ஹேவ்? நோன்னுவேன். சோ எந்த பாவமோ நீ பக்தி வைராக்கியத்துல இருக்கும்போது உன்னை அட்டாக் பண்ண முடியாது. நம்ம ஃபாரின்ல போகும்போது நம்மள யாரும் பார்க்கல, யாரும் நம்ம கூட இல்ல. நான் என்ன வேணா செய்யலாம், எப்படி வேணா இருக்கலாம், ஏன் இப்ப கூட நான் எப்படி வேணா இருக்கலாம், எப்படி வேணா போலாம். பட் எனக்குள்ள ஒரு கோடை கிழிச்சு வச்சுக்கிறேன். பக்தி வைராக்கியன்ற கோடை நான் கிழிச்சு வச்சிருக்கும் போது, நான் அதுலயே நிற்கும் போது என்னுடைய 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 ப்ராப்பர்ட்டியோ ப்ராஸ்பரிட்டியோ அல்லது எனக்கு கர்த்தர் கொடுக்குற எல்லா குட்னஸோ என் வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை கொடுக்கறதெல்லாம் என்னை அஃபெக்ட் பண்ணவே முடியாது. பிரியமானவர்களே, தயவுசெய்து தெரிஞ்சுக்கங்க, இந்த உலகத்துல நம்ம வாழ்றோம்னாக்கா ஒரு உத்தமமான வாழ்க்கை, பக்தி வைராக்கியமான வாழ்க்கை. இனி நான் சொல்ல மாட்டேன், சொல்லுவேன், இனி நான் உங்கள்கிட்ட கேட்க மாட்டேன். உனக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா நீயே எழும்பு, ஆண்டு வா ஜெபிக்கலாம், வா நம்ம 2 பேர் ஜெபிக்கலாம்,
வா நம்ம பைபிளை வாசிக்கலாம், வா நம்ம வீட்டுக்குள்ள குடும்ப ஜெபத்தை ஜெபிக்கலாம், நான் வேலைக்கு போகும்போது நான் இப்படிதான் ஜெபம் பண்ணிட்டு போவேன்னு சொல்லிட்டு போய் பாருங்க. எத்தனை பிசினஸ் மேன் தெரியுமா எனக்கு தெரியும், எவ்வளோ பிசினஸ் பீப்புள் சொல்லிடுறாங்க தெரியுமா, அவங்களுடைய டேபிள் கிட்ட போயிட்டு அவங்களுடைய ஆபீஸ்ல போயிட்டு முட்டி போட்டு ஜெபம் பண்ணவங்க இன்னைக்கு கோடீஸ்வரர்கள்லாம், கோடீஸ்வரர்களா இருக்கிறாங்க. ஏன் இன்னைக்கும் ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க அவங்க. ஆண்டவர் என்னை இப்படி ஆசீர்வதிச்சாரு, ஆண்டவர் இன்னைக்கு என்ன இப்படி ஆசீர்வதிக்கிறாரு, ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு நீ ப்ராஸ்பரிட்டி அனுபவிச்சு நோவா மாதிரி பின்னாடி ஜலப்பிரயத்துக்கு முன்னாடி எப்படி ஆகணுமா அப்படி ஆசீர்வதிக்கிறதுக்கு ஆசீர்வதிக்கல. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு காரணமே டு பி எ எக்ஸாம்பிள், டு பி எ ஒரு மற்றவங்களுக்கு உதவணும்னு சொல்லித்தான் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார். சோ தயவு செய்து மறந்துடாதீங்க, உங்க வீடுகளில இப்படிப்பட்ட பக்தி இல்லையா, உங்க வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பக்தி இல்லையா, நீ தூரம் போய் கடக்குறியா, இட்ஸ் அ வார்னிங் கர்த்தர் இன்னைக்கு நம்மளுக்கு கொடுத்திருக்கிறாரு. ஒரு பெரிய வார்னிங் இன்னைக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. ஏன்னா நான் நிறைய பேருடைய வாழ்க்கையை நான் ஜெபிக்கும் போது ஆண்டவர் எனக்கு காட்டுறது இதுதான். ஆண்டவரை விட்டு தூரமா இருக்கிறாங்க, ஆண்டவரோட கூப்பிட்டு பேச முடியாது, அப்படியே அப்படியே அவங்களுக்கு புரியாது, நம்ம எதுக்கு பேசுறோம்னு கூட தெரியாது. இந்த சர்மன், இந்த செய்தி உன்னை டிஸ்டர்ப் பண்ணணும். நான் உன்னை இன்னைக்கு காலையில இந்த செய்தியை கொடுத்துட்டு, இந்த செய்தியை நான் ப்ரிப்பேர் பண்ணிட்ட பிறகு நான் ஜபித்த ஒரு ஜபம் என்ன தெரியுமா, ஆண்டவரே தயவு செய்து அவங்க என்னைக்கு உங்களை விட்டு விலகி போறாங்களோ நீங்க அடி கொடுங்க, நீங்க ஏமாத்துங்க, நீங்க அவங்களுக்கு கொடுங்க, அப்பதான் அவங்களுக்கு புரியும், அப்பதான் உங்ககிட்ட வருவாங்க. இந்த பிரேயரை பண்ணலாமா வேணாவா? ஏன்னா நீ ஆண்டவர்கிட்ட வரணும்னு சொல்லித்தான் நான் பண்றேன். நான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இந்த ஜபத்தை. உயர்த்தாதீங்க, ஆண்டவர் உயர்த்துவாரு, நிம்மதி இருக்காது. ஆண்டவர் எல்லாத்தையும் கொடுப்பாரு, சமாதானம் இருக்காது. சோ உனக்குள்ள ஒரு சமாதானமும் நிம்மதியும் உனக்குள்ள வாழணும்னாக்கா வீட்டுக்குள்ள ஃபர்ஸ்ட் ஜபம் இருக்கணும். உன் வாழ்க்கையில ஜபம் இருக்கணும். 1 மணி நேரம் முழங்கால் போட்டு வெளியே போ. வெளியில வேலைக்கு போனா எவ்வளோ நேரம் வேணா வேலை செய்யறோம், உழுந்து மாங்கன்னு உழைப்போம். ஆண்டவர்கிட்ட 1 மணி நேரம் முட்டி போறதுக்கு என்னவா? படிக்கும் போது நான் படிக்கணும், கஸ்டமரை போய் பார்க்கணும், ஐயோ இவங்கள போய் பார்க்கணும், அவங்கள போய் பார்க்கணும். உன் வாழ்க்கையில எல்லாரையும் போய் பாரு, நீ ஜெபம் பண்ணிட்டு போய் பாரு, உனக்கு முன்னாடி கர்த்தர் போவார் பாரு. என் சமூகம் உனக்கு முன்பாக கடந்து செல்லும் என்று சொல்கிறார் கர்த்தர். ஜெபிக்காம நீங்க போறீங்கன்னாக்கா எத்தனை கணவன் மனைவி கையை பிடிச்சி ஜெபம் பண்றீங்க. என் வாழ்க்கையில நான் விடவே மாட்டேன், கையை பிடிச்சி கண்டிப்பா 2 பேரும் சேர்ந்து நாங்க ஜெபம் பண்ணுவோம். வாழ்க்கையில உபவாசம் இருங்க. வாழ்க்கையில ஒவ்வொரு கணவன் மனைவியும் ஒரு நாளாவது கண்டிப்பா உங்க பிள்ளைகளுக்காக நீங்க உபவாசம் இருந்தே ஆகணும். இல்லனாக்கா நீ பக்தி வைராக்கியத்தில் இல்ல. உன் பக்தியை தூக்கி குப்பை தொட்டியில தான் போகணும். பக்தி வைராக்கியமா இருந்தா மட்டும் ஆண்டவருக்காக வாழ்ந்து பாருங்க. அப்படியே கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம்.